நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நிறைய கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஆர்ச்சக்கால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட நம்ம பிளஸிக் அப்படின்னு எடுத்துருப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கூட மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய வருடம் இன்றைக்கு. ஓகே, என்ன எப்படி இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு? நேற்று என்ன பண்ணீங்க? என்ன செலிப்ரேட் பண்ணீங்க? இல்ல அமைதியா இருந்த முன்னேற்ற நீங்க சொன்ன மாதிரி 6 சுவை உணவு பண்ணி நமக்கு சோறு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டேன். சோறு தான் முக்கியம். சூப்பர் மேடம். ஃபேமிலியோட கோயில் போயிட்டு வந்தோம் சார். ஓ, அருமை அருமை சார். எஸ். ஆமா சார், கோயிலுக்கும் காலையிலே போயிட்டு வந்தோம். காலையில போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு. அருமை. புது ட்ரெஸ் போட்டேன் மாஸ்டர். அப்புறம் வீட்லயே சாமி கும்பிட்டாச்சு மாஸ்டர். சூப்பர் சூப்பர் மேடம். வீட்லயே சாமி கும்பிட்டாச்சு. அருமை. கோயிலுக்கு மட்டும் போகும். கோயில் மட்டும் போயிட்டு வந்தீங்க. ஓகே, சூப்பர், நல்லது. இந்த புத்தாண்டு வந்து உங்கள் அனைவருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி நடக்கட்டும் சார். நன்றி சார். நன்றி சார். நார்மலா சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும். நம்ம சொல்லுங்க. நன்றி. நம்ம நினைச்ச நன்றிங்க சார். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதை விட நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டா கம்ப்ளீட் ஆனாலே போதும் நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நினைப்போம், அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப சிங்கம் வரும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சேன்னா ஆகும். இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன், இப்ப அப்படியே ஒரு சிங்கம் அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சா டக்குன்னு நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதனால நினைக்கிறது நடக்கிறது நமக்கு எது தேவையோ அதெல்லாம் முழுமையாக கிடைக்கும். அதனால சிறப்பான ஆண்டாக இருக்கும் அனைவருக்கும். சரி, இல்லைன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு உயர்ந்த சாஸ்திரம் நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சம். சோ அதுல வந்து பெயர் பட்சி எப்படி பாக்குறதுன்னு கத்துக்கிட்டோம். பெயர் பட்சி, அப்புறம் நட்சத்திர பட்சி எப்படி பாக்குறதுன்னு கத்துக்கிட்டோம். இப்ப கூட நம்ம அடுத்த பேட்சுக்கு, அடுத்த நியூ பேட்ச் லெவல் 2 பஞ்சபட்சி அட்வான்ஸ் லெவல்னு சொல்லாம அட்வான்ஸ் லெவல் கிளாஸுக்கு வந்து சொல்லும் போது நம்ம ஒரு சிலர் கூட கேட்டிருக்காங்க, ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்க வந்து பஞ்சபட்சி வேற ஒரு இடத்துல, அதாவது யூடியூப்ல ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க. யூடியூப்ல பார்க்கும்போது அவங்க வந்து வேற மாதிரி சொல்றாங்க. சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா யூடியூப்ல சொல்றாங்களா, அவங்க கிட்ட கால் பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட கால் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க, இல்ல அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல.
நட்சத்திர பட்சி வந்து மாறும், வளர்பிறை தேய்பிறை மாறும். வளர்பிறை அப்ப ஒரு நட்சத்திர பட்சியும் தேய்பிறை அப்ப ஒரு நட்சத்திர பட்சியும் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்றாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பிராக்டிக்கலா அனுபவத்துல நிறைய பேருக்கு நம்மளும் அனுபவிச்சோம். நானும் வந்து இதான் நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்சு அதை பட்சியில சில செயல்கள் செய்யும் போதும் மற்றவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்து தான் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நட்சத்திர பட்சி வந்து நீங்க பிறக்கும் போது வளர்பிறையா தேய்பிறைன்றது மட்டும் தான் கணக்கு. நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க பிறக்கும் போது வளர்பிறையா, நீங்க பிறந்த தேய்பிறையில பிறந்தீங்களா வளர்பிறையில பிறந்தீங்களா, அது மட்டும் தான் கணக்கு. அப்புறம் கணித முறை கத்துக்கிட்டோம். அதுல எப்ப வளர்பிறை தேய்பிறை பகல் இரவு, இதுல எப்ப அதிகார பட்சி இதெல்லாம் கத்துக்கிட்டோம். படுபட்சி, தனிய நாட்கள், சித்திரை மாசம் ஆரம்பிச்சிருச்சுங்களா இப்ப? ஓகே, சித்திரை மாசத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு, புதுசா ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா உட்காந்து அமைதியா உட்காந்து இருக்கும்போது சித்திரைன்னு ஏன் பேர் வச்சாங்க, இதுக்கு ஏன் சித்திரை அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது வெயில் காலம் வருது. ஓகே, வெயில் காலம் வருது, சரி, அதற்கும் வெயில் காலம் வர்றதற்கும் சித்திரைன்ற பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கும்போது சித் 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 சத் ஆனந்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத் சித் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம்னு சொல்லுவாங்க. சத் சித் ஆனந்தம், அதுக்கு அர்த்தம் இருக்கா தெரியுங்களா? சத் சித் ஆனந்தத்துக்கு ஆக்சுவலா 96 தத்துவங்கள்ல வரும் அது. சத் சித் ஆனந்தம். சத்னா என்னதுங்க? உண்மை மாஸ்டர். ஓகே, சித்னா உயிரா? உயிர். ஓகே, ஆனந்தம் அப்படின்னா பேரின்பம். சத்துனா உண்மை, இருப்பு, நிலையானது. ஆக்சுவலா எது எப்பயுமே இருக்குமோ அது எப்பயுமே இருக்கக்கூடியது, எந்த நேரத்திலையும் மாறாதது, அழிவற்றது, நிச்சயமானது. அதான் உண்மை, மெய். சித் என்பது அறிவு, உணர்வு, விழிப்புணர்வு, தூய உணர்வு நிலை. ஆக்சுவலா சித்னா தன்னைத்தானே உணர்தல், தன்னைத்தானே உணரும் தன்மை. ஆனந்தம்னா பேரின்பம், மகிழ்ச்சி. அது எல்லாருக்கும் தெரியும், குறையில்லா எல்லையற்ற மகிழ்ச்சி தான் ஆனந்தம். ஆக்சுவலா ஆனந்தம் வேற, மகிழ்ச்சி வேற. எல்லையற்ற மகிழ்ச்சி ஆனந்தம். அப்பப்போ வந்துட்டு போனா அது மகிழ்ச்சி, எப்பயுமே அந்த மகிழ்ச்சி நிலையில இருந்தா அது ஆனந்தம். அதான் சத் சித் ஆனந்தம். அப்ப சித்திரைங்கிறது சித்து, தன்னை உணர்தலுக்கான காலமாக இருக்கலாம். சித் திரை, திரை விலகுதல். இந்த வெளிச்சம் வந்து நமக்குள்ள திரை விலகுறாங்க. மேஷ ராசிக்கு சூரியன் நகர்றாரு. சோ மேஷ ராசி முதல் ராசி. அப்ப நமக்குள்ள வந்து சூரியன் உள்ளுக்குள்ள மூவ் ஆகுறாரு, திரை விலகுகிறது. அப்ப சித்திரைங்கிறது தன்னை உணரும் காலம். இந்த மாதம் தன்னை உணர்வதற்காக அந்த திரை விலகக்கூடிய காலம், அந்த வெளிச்சம் வரக்கூடிய காலம். சோ இதை வந்து ஒரு தெய்வீக நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை இந்த மாசம் ஃபுல்லா தெய்வீக நிலை, தெய்வீக வாழ்க்கையை வாழும்போது அந்த திரை விலகி நமக்கு பல உண்மைகள் தெரியும்னு ஒரு புதிய கோணம் ஒன்று தோணுச்சு. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ கைஸ். அதை ஃபீல் பண்ணி பார்ப்போம், இந்த மாசம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, அப்படி ஒரு மாசத்துக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கலாம். அது கொஞ்சம் அப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா ஐயா? என்னங்க, நேத்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்தே ஆரம்பிச்சாச்சா? கரெக்ட், உண்மைதான். நேற்று விஞ்ஞான உயர்வு தந்திரம், அது ஒரு அருமையான சப்ஜெக்ட். அது ரொம்ப ஒரு சூப்பரான சப்ஜெக்ட். அது பேரு தான் விஞ்ஞான உயர்வு தந்திரம். நிறைய பேருக்கு புரியல, அதுக்கு பேர் மாத்தியும் வைக்க முடியல. விஞ்ஞான் பைரவ் தந்திரா, அருமையான சப்ஜெக்ட் அது. சரி, ஓகே ஓகே. இப்ப நம்ம கத்துக்க போறது என்னன்னா, ஏற்கனவே நட்சத்திர பட்சி எப்பெல்லாம் பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டோம், பெயர் பட்சி எப்பெல்லாம் பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம்.
பெயர் பற்றி எப்பெல்லாம் கத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு, இப்ப வேலைக்கு போறோம், வேலையில அக்ரிமெண்ட் போட போறோம், ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக. இந்த மாதிரி அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், எங்க எது யூஸ் பண்ணாலும் நம்ம பேர் யூஸ் பண்ணும்போது அங்க ஃபர்ஸ்ட் பெயர் பற்றி பார்க்க வேண்டும். அடுத்தது ஒருத்தவங்க ஸ்கூல்ல சேர்க்க போறோம், நம்ம பசங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்க போறோம், காலேஜ்ல சேர்க்க போறோம், அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி காலேஜில் சேர்க்க போறோம். எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம்னு பாக்குறதுக்கு நட்சத்திர பட்சி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 10 காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்குறது, இல்ல இந்த காலேஜில் சேர்க்கலாமா, அந்த காலேஜ் நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு, பாக்குறதுக்கு நட்சத்திர பட்சி, சேர்க்கறதுக்கு பெயர் பட்சி. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, எஃப்டி, ஆர்டி, ஏபிசிடி எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏதாவது நீங்க அப்படின்னா அதுக்கு உங்க பேர் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு சம்பந்தம் எல்லாமே வந்து உங்க பெயர் பட்சி. இப்ப சிலது வந்து வித்ரா பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப எஃப்டி போட்டிருப்போம், 1 கோடி ரூபாய்க்கு எஃப்டி போட்டிருப்போம், எஃப்டி முடிஞ்சிடும், 10% தராங்க. கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்ட்ல மட்டும் 10% 1 இயருக்கு, மற்ற எல்லாமே 9%, 8.5% தராங்க மற்ற பேங்க்ல. சரிங்களா? இப்ப 10% எவ்வளவுங்க? 5 crores 10% எவ்வளவு? 5 crores 10% எவ்வளவு? 5 lakhs master. 5 lakhs. 5 lakhs 10% என்கிறது சரி. இப்ப நம்ம அதை வித்ரா பண்ண போறோம், அதாவது எப்படி முடிஞ்சிச்சு, நமக்கு அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறோம். அதுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு நம்ம பெயர் பற்றி பார்க்க வேண்டும். அதான் பணம் வருது, அதுக்கு எதுக்கு பெயர் பற்றி பார்க்கணும்னு கேக்குறீங்களா? பணம் வந்து கரெக்டா நம்ம கரெக்டா பயன்படுத்தணும்ல அதை. அப்புறம் நகை வந்து யாராவது அடமானம் வைக்கிறாங்க, வச்ச நகையை திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு போறோம், அங்க பெயர் பற்றி பார்க்க வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன், எனி ரிஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு, பாஸ்போர்ட் வாங்க, இந்த மாதிரி எதுக்கா இருந்தாலும் எனி ரிஜிஸ்ட்ரேஷன், எனி இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெயர் பற்றி பார்க்க வேண்டும். அப்புறம் போட்டியில கலந்துக்கிறதுக்கு, காம்படிஷன், எந்த போட்டியில கலந்துக்கனாலும் பெயர் பற்றி பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது நீங்க ஒரு கம்பெனி ஓபன் பண்றீங்க, கம்பெனி வந்து ஒரு நேம்ல ஓபன் பண்றீங்க, வேற ஒரு நேம் வச்சு ஓபன் பண்றீங்க, எதுவாக இருந்தாலுமே உங்களோட நேம் அங்க வருதா? இப்ப மஞ்சு மேடம் ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனி நேம் வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி நேம் ஓபன் பண்றாங்க. சரிங்களா? அங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன், இப்ப பேன் கார்டுலாம் வேணா மஞ்சு மேடம் அவங்க பேர்ல தான் பேன் கார்டு எடுக்கணும், அப்புறம் கம்பெனி பேர் ஆட் ஆகும் அதுல. சோ அந்த இடத்துல உங்க பெயர் பற்றி பார்க்க வேண்டும். கம்பெனிக்கு இதுல இன்னொரு முக்கியமா கவனிச்சுக்கோங்க, கம்பெனிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, கம்பெனிக்கு பார்க்கும்போது கம்பெனியோட பெயர் பற்றி பார்க்க வேண்டும். நீங்க ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றீங்க, புதுசா ஓபன் பண்றீங்கன்னா அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், பேன் கார்டு வாங்கினா அதற்கான அந்த பெயர் பற்றி பார்க்க வேண்டும். இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு பெயர் பற்றி பார்க்க வேண்டும். இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு இதெல்லாம் பெயர் பற்றி பார்க்க வேண்டும். சோ இந்த மாதிரி இடங்கள்ல பெயர் பற்றி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சார் ஒரு டவுட் கேளுங்க சார். இப்போ ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க சார். ஹஸ்பண்ட் பேர் பற்றியும் அந்த பொண்ணுடைய பேர் பற்றியும் பார்த்துட்டு முதல்ல கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அப்ப அது இப்ப சூழ்நிலை சரியில்லாத பட்சத்துல அது எப்படி சார் சரி பண்றது? மந்திரம் சொல்லணும் சார். பட் இது மாதிரி பார்க்கலாமா? அது இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலாமா பேர் பற்றி 2 பேர் தான் பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். இப்ப பெயர் பற்றி பொருத்தம் எப்படி பார்ப்பீங்க சார்?
அதான் அவங்களுடைய பட்சி எந்த பட்சி நட்பு பட்சி அதை வச்சு பார்த்துக்கணும். இப்ப வளர்பிறை தேய்பிறை பகல் இரவுக்கு நட்பு பற்றி கொஞ்சம் மாறுமே சார். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்ப எப்படி பொருத்தம் பார்க்கறது பேர் பட்சி வச்சு? எல்லா பட்சியுமே நட்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம மந்திரம் சொல்றோம். இப்ப நம்ம ஒரு பட்சியில இருக்கோம், நாம கூட ஒரு பட்சி வந்து நட்பு பட்சியா இருக்காங்க. இப்ப தேய்வரையில போயிட்டு இருக்கிறதுனால இப்ப ஒரு பட்சி வந்து நட்பு பட்சியா இருக்காங்க. இப்ப வளர்ப்பில பாத்தீங்கன்னா மயிலுக்கு வந்து கோழியும் வல்லூரும் ஃப்ரெண்டு. கரெக்டுங்களா? மயிலுக்கு கோழியும் வல்லூரும் ஃப்ரெண்டு. தேய்வரையில மயிலுக்கு ஆந்தையும் காகமும் ஃப்ரெண்டு. கோழியும் வல்லூரும் ஃப்ரெண்டு கிடையாது. இதே வளர்ப்பிறையில மயிலுக்கு காகமும் ஆந்தையும் ஃப்ரெண்டு கிடையாது. தேய்வரையில காகமும் ஆந்தையும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு குடும்பத்துல, வாழ்க்கையில, ஃபேமிலியில, ஆபீஸ்ல, பிசினஸ்ல எல்லா இடத்துலயுமே கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட் இல்லாம இருக்காங்க. வளர்ப்பிறையில ஃப்ரெண்டா இருக்காங்க, தேய்வரையில ஃப்ரெண்ட் இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டதுனாலதான் நம்ம பட்சபட்சி கத்துக்கிறவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். மந்திரம் சொல்ல சொல்ல எல்லா பட்சியும் நமக்கு இணக்கமாவாங்க. பஞ்சபட்சி கத்துக்கிட்டு அந்த மந்திரம் முழுமையா சொல்லி 48 நாள் 208 தினம் சொல்லி முடிச்சவங்களுக்கு பஞ்சபட்சியை பொறுத்த வரையிலும் எந்த பட்சியும் பகை கிடையாது, ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு இணக்கத்துக்குள்ள வந்துருவாங்க. அந்த இணக்கத்துக்குள்ள வந்த பிறகு எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம கடித முறைப்படி நம்ம ஃப்ரெண்டை பயன்படுத்திக்கிறது நல்லது. எப்ப நமக்கு தேவைப்படுகிறதோ அப்போ ஃப்ரெண்டை பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்ப குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து மயில் பட்சின்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃபோ ஆந்தை பட்சி. வளர்ப்பிறையில ஃப்ரெண்டு கிடையாது, தேய்வரையில ஃப்ரெண்டு. ஆபீஸ்ல பாஸ் இருக்காரு, நம்ம கீழே ஒர்க் பண்றாங்க, 4 பேர் ஒர்க் பண்றாங்க. நம்ம மயில் பட்சி, அவங்க காகம். வளர்ப்பிறையில ஃப்ரெண்டு கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால பஞ்சபட்சி அறிந்தவனும் பகைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க. பட்சி அறிந்தவனும் பகைத்துக் கொள்ளாதே. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா பட்சியும் நமக்கு ஃப்ரெண்டு, எல்லா பட்சி கூட இணக்கமாயிட்டோம். இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேணா பிரிச்சுக்கலாம். யாரு? பஞ்சபட்சி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை முழுமையாக 48 நாள் 120 சொன்னவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா வளர்ப்பிறையில மயிலுக்கு வல்லூர் கோழி, அந்த ஃப்ரெண்டுக்காக பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. ஹாய் ஹலோ ஹவரி சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டு. அப்படி பார்க்கலாமோ தவிர இப்படி பார்க்க முடியாது. சரி, இப்ப அடுத்ததாக நம்ம என்ன கத்துக்க போறோம்னு கேட்டா, பஞ்சபட்சி வச்சு பிரசன்னம் எப்படி பார்ப்பது? பிரசன்னம் என்றால் என்ன? யார சொல்ல முடியுங்களா? பிரசன்னம் என்றால் என்ன? எஸ், ஓகே. பிரசன்னம் என்றால் பிரசன்ட்ல நடக்கக்கூடியது. பிரசன்ட்னா இப்ப என்ன நடக்கக்கூடியதோ அதை வைத்து ஒரு என்ன சொல்லலாம், ஜோதிடம் வராது, அதை வைத்து நம்ம பலன் சொல்லுவது. கரெக்ட். இப்ப என்ன இருக்கோ அதை வைத்து பலன் சொல்லுவது பிரசன்னம். பிரசன்ட்ல இருக்கக்கூடியது. சரி, இப்ப இருக்கிறத வச்சு எப்படி பலன் கூற முடியும் அப்படின்னு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப சார் கூட கேட்டார் பாருங்க, ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்றாங்க. இப்போ சார் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க, என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. இப்ப இமீடியட்டா சார் என்ன பண்ணலாம்,
பட்சி பார்க்க வேண்டும். யாரோட பட்சி பார்க்கணும்? இங்கதான் கேள்வியா, யாரோட பட்சி பார்க்கணும்? 2 பேர் பட்சியும் பார்க்கணும் சார். இன்னும் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகல, பொண்ணு யாரும் முடிவு பண்ணல. அப்ப பையன் பட்சியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்க போலாமா? பொண்ணை யார் பார்க்க போறாங்களோ அவங்களோட பார்க்கணும். பொண்ணு யார் பார்க்க போறாங்களோ அவங்க பட்சி பார்க்கணும். அடுத்து பையனோட பேர்ல பட்சி பார்க்கணும். அப்புறம் இன்னும் வேற ஏதாவது? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளோட பட்சி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா பதில் சொல்ல போறது யாரு? சரி போய் பார்க்கலாம், போயின்னு பாருங்க, சரியா நடக்கும், இல்ல வேணாம் அப்புறமா பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்ல போறோம் பாருங்க. அந்த பதில் சொல்ல போறது நம்ம. முதல்ல நம்ம பட்சி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். யார் வந்து கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, என்னப்பா ஐடியா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாலும், இல்ல எந்த விஷயம் உங்ககிட்ட கேட்டாலும் பிரசன்னம் பாக்குறதுக்கு முதல்ல உங்க பட்சி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். நம்ம பட்சி அன்னைக்கு படுகு பட்சின்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லலாம்? நம்ம என்ன சொல்லலாம்? பிஸியா இருக்கேன் அப்புறம் வாப்பா சொல்லி அனுப்பிச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். நிச்சயமா பார்த்துடலாம். அதாவது எப்பயுமேங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, பிரசன்னம் பார்க்கணும், ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா சாதாரணமாவே சொல்றேன். பிரசன்னம் பார்க்கறது மட்டும் இல்ல, சாதாரணமாவே நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கும் போது அவங்கள வந்து யார் நம்ம கிட்ட கேட்கிறாங்களோ அவங்கள வந்து உடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நெகட்டிவாவோ பதில் சொல்லக்கூடாது. இப்ப சார் சொன்னார் பாத்தீங்களா, கொஞ்சம் வேலையா இருக்கான்னு, நாளைக்கு பார்க்கலாமா, நம்ம நாளைக்கு பேசலாமா இதை பத்தி, நாளைக்கு வந்து கேள, அவ்வளவு பிஸியாவா இருக்கிற, கொஞ்சம் வேலையா இருக்கப்பா, உடம்பா ஃப்ரீயா விட, இல்ல மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு பேசலாமே, இந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்லிடுங்க. சரி உங்க பட்சிய சாவுல இருக்காங்க, இன்னைக்கு நார்மல் டே, உங்க பட்சிய சாவுல இருக்காங்க, துயில்ல இருக்காங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நம்ம பட்சி அடுத்தது எப்ப அரசுக்கு வருவாங்கன்னு பார்க்கலாம், ஊன்ல எப்போ வருவாங்கன்னு பார்க்கலாம். சொல்லலாம் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உனக்கு கூப்பிட்டா, ஏன்னா அப்ப நமக்கு பட்சி வந்து அரசு அல்லது ஊனுக்கு வந்துருவாங்க. இது ரெகுலரா பிசினஸ் ஜோசியம் பாக்குறோம், அவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்களா சார்? அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க சார். இது ரெகுலரா ஜோதிடம் பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இதுக்கான மந்திரம் சொல்லிடுவாங்க. மந்திரம் சொல்லி பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி கூட பண்ணி பார்த்தேன். என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட ரெகுலரா கேட்பாங்க, ரெகுலரா ஜோதிடம் பாக்குற மாதிரி டெய்லி எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்ட யாராவது திடீர்னு நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராவது திடீர்னு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்கு, ஒரு ஐடியா கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா அவங்க கேட்கறது யாருன்னு கேட்டா நட்பு பட்சியா இருப்பாங்க. ஒண்ணு நம்ம கிட்ட கேட்கறவங்களே நட்பு பட்சியா இருப்பாங்க. அப்படிலாம் அவங்க யாருக்காக கேட்கறாங்களோ அவங்க நட்பு பட்சியா இருப்பாங்க. ஒண்ணு நம்ம பட்சி அதிகார பட்சி இல்ல அரச ஊன்ல இருப்பாங்க, இல்ல அவங்க பட்சி அரசு அல்லது ஊன் அதிகார பட்சியா இருப்பாங்க. அந்த கேட்கிற நேரமே சப்போஸ் ஒருத்தவங்க கால் பண்றாங்க, என்னோட பட்சி சாவல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரங்கள்ல நான் பார்த்தது, அந்த நேரத்துல என்னால கால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆன்சர் பண்ணிட்டு நான் அப்புறமா கூப்பிட்டேன்னு வச்சிருவோம் உடனே. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறோம், ஏன் இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சர் வந்து அப்புறமா கூப்பிட்டேன்னு சொல்லி வச்சுட்டோம், கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி வச்சுட்டோம்னு பார்த்தா என்னோட பட்சி துயில் அல்லது சாவல இருப்பாங்க. அவங்க பட்சியும் கொஞ்சம் டேமேஜா இருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். சரி அவங்களுக்கு பேசலாம், பேசக்கூடிய நிலையில தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அவங்க சொல்றது ஒரு 2 நிமிஷம் சார் வாங்க, நான் கூப்பிடுறேனே அப்படின்னு வச்சிருவேன், கம்பல் பண்ணி வைப்பேன்.
அது ஏனே தெரியாது. சில சமயம் உண்மையாக பிஸியா இருப்பேன், டிரைவ் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல வேற ஏதாவது கிளாஸ்ல இருப்போம், இல்ல வேற ஏதாவது கிளைண்ட் பார்த்துட்டு இருப்போம். அந்த இடத்துல நான் கவனிச்சது கிடையாது. ஏன் இப்ப ஏன்னா கிளைண்ட் இருக்காங்க, ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம், அதனால அந்த மாதிரி கவனிச்சது கிடையாது. ஆனா ஃப்ரீயா இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க, நான் அப்புறமா கூப்பிட்டான்னு வச்சேன்னா உடனே பார்ப்பேன், ஏன் இப்ப வச்சோம் போனேன் பார்த்தா நம்ம படிச்ச தொழில சாவல இருப்பாங்க, என்னோட பட்சி. ஓகே சரி, இப்ப இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து என்னோட பட்சி பதில் சொல்றதுக்கு என்னோட பெயர் பட்சி பார்க்கணுமா நட்சத்திர பட்சி பார்க்கணுமா? இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். என்னோட பெயர் பட்சி பார்க்கணுமா நட்சத்திர பட்சி பார்க்கணுமா? நட்சத்திர பட்சி தான் பார்க்கணும் மாஸ்டர். ஏன் மேடம்? பேரு எதுவுமே யூஸ் பண்ணல மாஸ்டர். உங்க ஒரு இதுவா கேக்குறாங்க, அதுல எந்த பேரு எதுவுமே வரலையே அதுல. நீங்க கோபி சொன்னதானே கால் பண்றீங்க? கடகராசிக்கும் மிதுன லக்னத்துக்கும் அதுக்கு கால் பண்ணல, புனர்பூச நட்சத்திரத்துக்கு கால் பண்ணல. ஓகே இப்ப சொல்லுங்க. ஓகே மாஸ்டர், நான் ஏதாவது அந்த பேரை யூஸ் பண்ணா அது சொல்லணுமோ அப்படின்னு நினைச்சேன் மாஸ்டர். ஓகே சரி, ஒரு நிமிஷம் மேடம், மத்தவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். மத்தவங்க சொல்லுங்க பாப்போம். என்னோட பெயர் பட்சி பார்க்கணுமா என்னோட நட்சத்திர பட்சி பார்க்கணுமா? உங்களுடைய பெயர் பற்றி பார்க்கணும் சார். ஏன்? ஏன்னா இப்போ சொல்ல போறது நீங்க சொல்றத பேஸ் பண்ணி தான் அதர் பர்சன் ஹாஸ் டு டேக் அ டெசிஷன் ஆர் கால். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய பெயர் பற்றி தான் அதுல ஸ்டாண்ட் பை முன்ன நிக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதெல்லாம் சொல்றேன். ஓகே, அப்ப என்னோட பெயர் பற்றி தான் பார்க்கணுன்றீங்க. ஓகே, இப்ப ஓட்டு எடுக்கிறதுல எலெக்ஷன் வச்சா ஒருத்தர் பெயர் பட்சிட்டாங்க, ஒருத்தர் நட்சத்திர பட்சிட்டாங்க. மத்தவங்க ஓட்டு போட்டா கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண முடியும் யார் ஆட்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. மத்தவங்க யாராவது சொல்லுங்க. இந்த ஓட்டு 50-50 நிக்குது ஓட்டு எடுப்பு. கூட்டணி கட்சியாவது வச்சுக்கலாம்னு பார்த்தா கூட்டணி வரலையே. யாராவது சொல்லுங்க. என்ன ஆச்சு இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? புரியுதா புரியல கிளாஸ்? அச்சோ, கிளாஸ் முடிய போகுது, லெவல் 1 முடிய போகுது. என் இனிய பஞ்சபட்சி மக்களே, ராஜேஸ்வரி மேடம் தான் கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம். அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன். இப்ப போய் பெயர் பட்சி பார்த்தா எனக்கு என்ன, நட்சத்திர பட்சி பார்த்தா என்ன, பட்சி பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு ஆபீஸுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயா ஒரே ஒரு முறை கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு வாட்டி கேட்க முடியுமா கேள்வி? கேள்வி இன்னொரு கேட்கணும்ன்றீங்களா? இன்னொரு முறை மட்டும். ஓகேங்க சார். இப்ப நீங்க எனக்கு கால் பண்றீங்க. கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் சார், நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப முதல்ல நான் என்னோட பட்சி பார்க்கணும். என்னோட பட்சி எந்த நிலையில இருக்காங்க, எனக்கு படுபட்சியா, அதிகார பட்சியா, அரசு ஊன்ல இருக்காங்களா, தொழில் சாவல இருக்காங்களா, நடையில இருக்காங்களா, நான் என்னோட பட்சி முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது என்னோட நட்சத்திர பட்சியை பார்க்கணுமா என்னோட பெயர் பட்சியை பார்க்கணுமா? உங்களுடைய நட்சத்திர பட்சி பார்க்கணுங்க ஐயா. ஏன்? ஏன்னா அங்க அவங்க உங்க பெயரை பயன்படுத்தல, உங்க வாக்கு உங்க சொல்லுக்கு தான் அங்க வேல்யூ வரும். அப்படி இருக்கும்போது அந்த நாளுக்கு, அதாவது உங்க நட்சத்திரத்துக்கு அந்த நாளுக்கான பட்சி இல்ல அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஐயா. சரி, அவங்க கால் பண்ணது கோபிசானு தானே கால் பண்றாங்க. அவங்க நேம் இப்ப நீங்களே நேம் எப்படி சேவ் பண்ணி வச்சுருங்க, கோபிசானு சேவ் பண்ணி வச்சுருவீங்க. நீங்க எனக்கு தானே கால் பண்றீங்க, பேருக்கு தானே கால் பண்றீங்க. ஆமா, கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. கொஞ்சம் டவுட். நான் குருன்னு சொல்லி சேவ் பண்ணி, இப்ப நான் உங்களுக்கு குருன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா அப்போ உங்க பேர்ல வரல இல்ல? என் பேர்ல வரல. ஓகே, அப்ப என் பேர் வேற ஏதாவது நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுல என் பேர் அங்க வரல, வராது. அதனால நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க என் பேருக்கு கால் பண்ணல, எனக்கு கால் பண்றீங்க. ஆமா, உங்களுக்கு கால் பண்றோம். என் பேருக்கு கால் பண்ணல. ஆமா. ஓகே,
கரெக்ட். என்னோட நட்சத்திர பட்சி தான் பார்க்க வேண்டும். ஏன் நட்சத்திர பட்சி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்ல போறது நான் கிடையாது, கோபீஸ்வரன் பதில் சொல்ல போறது கிடையாது. இது மூலியமா இறைநிலை பதில் சொல்ல போறாங்க. இது இந்த உடம்பு மூலியமா, இந்த வாய்ஸ் மூலியமா இந்த இறைநிலை பதில் சொல்ல போறாங்க. அப்ப நான்கிற அந்த தன்மை கிடையாது. அப்ப நான்னா இந்த உடம்பு, இது என்னோட பேரு, இதுதான் நான் வரும். அப்ப என்னோட நான் தன்மை வராது. அப்ப என்னோட நட்சத்திர பட்சி பார்க்க வேண்டும். சரி, இப்ப என்னோட நட்சத்திர பட்சி பார்த்துட்டு ஓகே, இப்ப அரசு அல்லது ஊன் நேரத்துல இருக்காங்க, அதிகார பட்சியா இருக்காங்க, இல்ல நல்ல நிலையில இருக்காங்க, தாராளமா உடனே பதில் சொல்லிடலாம். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னோட, அதாவது நான் பதில் சொல்றதுக்கே முதல்ல நம்மளோட பட்சி என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். நம்ம பட்சி நல்ல நிலையில இருக்காங்கன்னு பாக்கணும். ஓகே, நல்ல நிலையில இருக்காங்க. அடுத்தது அவங்க கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணலாமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. இந்த இடத்துல அவங்க கேள்விக்கான முதல் எழுத்து இருக்கு பாருங்க, அதோட பட்சி பார்க்கணும். அப்புறம் ஏக்கான பட்சி யாருங்க? இப்ப காகம், கோழி. இப்ப கோழி பட்சி என்ன பண்றாங்க? இப்ப ஃபர்ஸ்ட் என் பட்சி நல்லா இருக்கு, என் பட்சி அரசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கால் பண்ணும்போது கோழி பட்சி என்ன பண்றாங்க? கோழி பட்சி ஊன்ல இருக்காங்க, அல்லது கோழி பட்சி அதிகார பட்சியா இருக்காங்க இருந்துச்சுன்னா பாருங்க, நல்லபடியா நடக்கும்னு சொல்லிடலாம். பொண்ணு பாக்குறீங்களா, மாப்பிள்ளை பாருங்களா, பிசினஸ் பண்ணீங்களா, எதுவா இருந்தாலும் சரி நல்லபடியா நடக்கும். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. இதுக்கு இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. அந்த முதல் எழுத்துன்றது எடுக்கும் போது வல்லூர் அப்படின்றத வச்சு நம்ம வல்லூர், இதுல ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க சொன்ன மாதிரி அவங்க எதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கவனிக்கணும். ஏன்னா நார்மலா இப்ப நம்ம கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி சார் போயிட்டு இருக்கு, ஓகே, அடுத்த என்ன கிளாஸ் சார் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க, சார் ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. இங்க ஆக்சுவலா தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவங்க நமக்கு என்ன பர்பஸ்க்காக கால் பண்ணிருக்காங்களோ அது எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறாங்க? ஆக்சுவலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க பண்ண காலோட பர்பஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. அவங்களுடைய நோக்கத்தை அந்த டைம்ல தான் கேக்குறாங்க, அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க ஒரு ஐடியா கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருக்கு சார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப அதுக்கு எஸ், அத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதனால இப்ப யாராவது இப்ப அடிக்கடி கால் பண்ணி பேசுறவங்க, சும்மா ஜாலியா பேசுறவங்க, இப்படி இருக்கீங்க சாதாரண விஷயத்துக்காக கால் பண்ணி பேசுறாங்க, ஓகே, அடிக்கடி பேசுறவங்க ஓகே. இப்ப எப்பயாவது ஒரு தடவை கால் பண்ணி பேசுறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அவங்க கிட்ட முதல்ல கேட்டது என்ன விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன தெரியுமா கேட்பாங்க. சில கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருக்கு, என்ன தெரியுமா, பிஸியா இருக்கீங்களா சார், சொல்லுங்க, நான் அப்புறமா கால் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம பிஸியா இருக்கிறதுக்காக அவங்க கிட்ட நீங்க ஒன்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கல, அவங்க எந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாங்களோ அதை கவனிக்கிறதுக்காக கேட்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா, சரி சார் வீட்டுல எல்லாம் எப்படி சார் இருக்காங்க, எந்த விஷயத்துக்காக வந்தீங்களோ முதல்ல சொல்லுங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்காக நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம் அது முதல் எழுத்த பார்த்தா இது பிரசனம் பார்க்க முடியும். அதற்காக நம்ம அப்படி திரும்ப கேட்போம், சொல்லுங்க சரி எல்லாம் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கவனம், அதாவது ஃபுல் கவனம், வேற எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு இவங்க கிட்ட கவனம் வந்துடும் முழுசா. எந்த வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க, அந்த வார்த்தையில முதல் எழுத்து முதல் வார்த்தை என்ன, முதல் வார்த்தையில முதல் எழுத்து என்ன அப்படி அங்க ஃபுல்லா போக்கஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பட்சி, இப்ப சப்போஸ் என்னோட பட்சி அரசுல இருக்காங்க, சரிங்களா, எனக்கு அதிகார பட்சி,
அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, சார் நீங்க ஒரு ஐடியா கொடுங்களேன், நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்றாங்க. இப்ப எந்த எழுத்து நம்ம பார்க்கணும்? இப்ப நீங்க எதை சொன்னாலுமே அது பலிக்குங்க ஐயா. ஒண்ணு பலிக்கும், இன்னொன்னு அவங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றத முதல்ல கவனிக்கணும். ஏன்னா அவங்க எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறாங்களோ அதற்கான பலனும் பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்ப நான் எது சொன்னாலும் பலிக்கும். அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். வல்லூர். சரி, இப்ப வல்லூர் பட்சி வந்து உதாரணத்துக்கு சாவுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அரசுல இருக்கேன், அவங்க சாவுல இருக்காங்க. நான் சொன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லபடியா நடக்கும்னு சொன்னா ஓகே பலிக்கும். ஏன்னா அவங்களோட பட்சி வந்து இப்ப சாவுல இருக்காங்க, பட் ஆனா அவங்களோட பட்சி சாவுல இருக்காங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பலிக்கும், நல்லது நடக்கும். ஆனா இந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்றது சரியில்லை. ஏன்னா அவங்க கால் பண்ணிருக்க நேரம் சாவு நேரம். புரியுதுங்களா? அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நிச்சயமா நல்லபடியா நடக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப அவங்க கிட்ட நான் சொன்ன ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா நடக்கும், செம்மையா இருக்கும் உங்களுக்கு பிசினஸ், நல்லா வருவீங்க வாழ்க்கையில, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லட்டுங்களா? அதாவது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்களோட பட்சி எந்த நேரத்துல நல்லா இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு அதிகார பட்சின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க கேட்ட வார்த்தைக்கானது அதிகார பட்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதிகார பட்சியை பார்ப்பேன். ஓகே, நாளைக்கு அதிகார பட்சியா இருக்காங்களா, நாளைக்கு எந்த நேரத்தில் அரசு அல்லது ஊன்ல இருக்காங்க, ஊன் காலையில வந்துடும். சரி, அரசு வந்து காலைல 10:30 மணிக்கா, நாளைக்கு காலைல ஒரு 10-11 மணிக்கு எனக்கு கால் பண்ணுங்களேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்னோட பட்சி அரசுல இருக்காங்க, ஓகே நான் பதில் சொல்லலாம். இப்ப எனி டைம் நான் பதில் சொல்லலாம். அடுத்தது அவங்க கால் பண்ணும்போது அவங்க பட்சி நல்ல நிலையில இருக்காங்க, அதாவது நேரத்துல கால் பண்ணணும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே 11 மணிக்கு கரெக்டா கால் பண்ணிடுவாங்க. அவங்க 11 மணிக்கு நம்ம கால் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டாலே அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா நடக்கலாம், நடக்கும், சூப்பர் சக்சஸ் தாங்க உங்க பிசினஸ். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இதை நேத்தே சொல்லாமே சார் அப்படிம்பாங்க. கரெக்டா, நேத்தே சொல்லியிருக்கலாம். இப்ப யாரு படிச்சு தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசும்போது என்ன பண்ண முடியும், நேத்தே சொல்லியிருக்கலாம். நேற்று ஏதோ கொஞ்சம் வேலையா இருந்தாங்க, அதனால டக்குன்னு யோசிக்க முடியல, அந்த எனர்ஜி லெவல்ல போக முடியல, அதனால இன்னைக்கு கால் பண்ண சொன்னேன். சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சில சமயம் என்ன திரும்ப நடக்கும், சப்போஸ் அவங்களுக்கு அந்த பிசினஸ் ஒத்து வராத பிசினஸ் ஆக இருந்தால் பிரபஞ்சம் வந்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, 11 மணிக்கு நம்ம காலே பண்ண மாட்டாங்க. அது அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு அதிகார பட்சியா இருக்கும், அரசு அல்லது ஊர் நேரத்துல கால் பண்ண சொல்லி இருக்கும். அதிகார பட்சி நேரத்துல காலே பண்ண மாட்டாங்க. ஈவினிங்கா நார்மல் டேல, ஈவினிங் நார்மலா மாறிடும் இல்லைங்க, அதிகார பட்சி ஈவினிங் 6 மணிக்கு மேல மாறும் தானே. ஈவினிங்ல ஒரு 6:30 மணிக்கு அவங்க பட்சி சாவு நேரத்துல கால் பண்ணுவாங்க மறுபடியும். சாரி சார், காலைல கால் பண்ண சொன்னீங்க, கொஞ்சம் வேலையா இருந்தேன், இப்ப கால் பண்றோமாங்க. நேற்று கால் பண்ணதும் அதே சாவு நேரம், இன்னைக்கு கால் பண்ணதும் அதே சாவு அல்லது தொழில் நேரம். என்ன பண்றது? கரெக்டுங்க, எனக்கு அடுத்ததுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, கூடாது, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குங்க, இன்னொரு கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு கிளாஸ் இருக்குங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு நம்ம பேசலாமா? ஓகேமாங்க. நாளைக்கு மறுபடியும் அதே சாவலது உயிர் நேரத்துல கால் பண்ணுவாங்க, அவங்களோட சாவலது உயிர் நேரத்துல கால் பண்ணிட்டேன். சார் சொன்னீங்களே, சொல்லுங்க சார்மாங்க. அப்ப பிரபஞ்சம் என்ன சொல்லுங்க சார். இப்போ இது போன்ல கேக்குறது பதிலா இப்ப வாட்ஸ்அப்லயே நம்ம வந்து கொஸ்டின் அந்த மாதிரி இந்த டைம்ல கேட்கும்போது, அப்ப அந்த டைம்ல கூட நம்ம இந்த மாதிரி இந்த நேரம் பட்சியெல்லாம் பார்த்துதான் செய்யணும். நம்ம எந்த நேரத்துல பாக்குறோமோ, இப்போ நீங்க எனக்கு வாட்ஸ்அப் வந்து காலைல 6 மணிக்கு அனுப்பிச்சிட்டீங்க, நான் பாக்குறது 11:30 மணிக்கு பாக்குறேன், கரெக்டுங்களா? இப்ப நான் பாக்குற நேரம் தான் கணக்கு எடுக்கணும். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாலும் சரி, இல்ல பிக்சர் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், நான் பாக்குற நேரம் தான் கணக்கு எடுக்கணும். அப்ப பிரபஞ்சம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இந்த பிசினஸ் செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க கிட்ட நம்ம பதில் வந்து உங்களுக்கு பிசினஸ் தான் செட் ஆகாது, சும்மா அமைதியா உட்காரலாம் சொல்லக்கூடாது.
பிசினஸ் உங்களுக்கு சூப்பரா வருங்க. பட் இப்போதைக்கு நேரம் சரியில்லாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இங்கதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கல்ல, நானுக்கு ஆந்தை தானே, கரெக்டுங்களா? ஆந்தையே வல்லூரா? நானுக்கு வல்லூருக்கு நான் மந்திரம் சொல்லி கொடுக்கலாம். நம சிவய எனம சிவ வயனமசி சிவய நம மசிவயன. இந்த மந்திரம் வந்து டெய்லி ஒரு 9 முறை, ஒரு 9 நாள் சொல்லுங்களேன். சொல்லிட்டு 9 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 9 நாள் 9 முறை மந்திரம் சொன்ன பிறகு அவங்க கால் பண்ற நேரம் அதிகாரப்பட்சி அரசு நேரத்துல கால் பண்ணுவாங்க நமக்கு. அப்ப அந்த எனர்ஜி லெவல் மாறிடுது. மாறி அவங்களுக்கு அந்த பிசினஸ், எந்த பிசினஸ் அவங்களுக்கு செட் ஆகலன்ற இருந்துச்சோ அந்த பிசினஸ் எனர்ஜி லெவல் மாறி போய் எனர்ஜி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற நிலைக்கு வந்துடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மந்திரமா நான் எதுக்கு சொல்லணும்னு விட்டுருவாங்க. 9 நாள் கழிச்சு கால் பண்ணுவாங்க. எப்ப? அவங்களோட சாவு நேரத்துல கால் பண்ணுவாங்க. ஏன் எனர்ஜி லெவல் மாறவே இல்லையே, என்னடா ஆச்சுன்னு கேட்டா மந்திரமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, மந்திரம் சொன்னீங்களா? மந்திரமா? ஆமா சார் சொல்லி கொடுத்தீங்களா? ஞாபகமே இல்லை சார், மறந்தே போயிடுச்சு சார். சரி சார் பரவாயில்ல விடுங்க, நீங்க சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். வாங்க நம்மள மாத்திரை கொடுத்தா சாப்பிட்டாதான் உடம்பு சரியா போகும், மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் சரியா போகும். நம்ம கொடுத்தது வந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு மந்திரம். மறந்து போச்சுன்னு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பிசினஸ் தேவையில்லைன்னு அர்த்தம். விட்டுடுங்க. அப்ப அவங்ககிட்ட சொல்லலாம், சரிங்க இப்போதைக்கு இந்த பிசினஸ் தள்ளி வைங்க, அடுத்த பிசினஸ் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி விட்டுறலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அதாவது நம்ம ரொம்ப டீப்பா கொஞ்சம் ரொம்ப அனலைஸ் பண்ணலாம் பார்க்க வேண்டாம். பிரபஞ்சம் இப்படியே நமக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு அது செட் ஆகும்போது செட் ஆகாதான்னு. நம்ம படிச்சு அரசு, அவங்க படிச்சு ஊன்ல இருக்கும்போது கால் பண்ணுவாங்க. இமீடியட்டா பதில் சொல்லிடலாம், எஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, செய்யலாம் அப்படின்லாம். நம்ம ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அவங்க சாவு நேரத்துல கால் பண்ணும்போது, இல்ல நம்மளே கால் பண்ணுவோம். அவங்க படிச்சு அரசுல இருக்கும்போது நம்மளே உடனே கால் பண்ணுவோம். சரி ஓகே நீங்க உங்களுக்கு பதில் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு அரசுல இருக்கும்போது கால் பண்ணா ஆன்சரே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கால் பண்ணுவாங்க. எப்ப? அவங்க படிச்சு துயில் அல்லது சாவு நேரத்துல நமக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. சார் ஒரு 1 hour முன்னாடி கால் பண்ணி நான் வேலையா இருந்தேன், எடுக்க முடியல போனை, இப்ப சொல்லுங்க சார். இப்ப நான் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு சிலர் என்கிட்ட டைரக்டா கேட்டிருக்காங்க, என்ன சார் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, எப்ப கால் பண்ணாலும் நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க அப்படிலாம் இப்படி சொல்லுவாங்க. ஒண்ணு நான் பிஸியா இருக்கேன், இல்லை நீங்க பிஸியா இருக்கீங்க. அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் நமக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு, பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒத்து வராத விஷயத்துக்கு அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, என்னோட சாவு நேரத்துல ஒருத்தங்க கால் பண்றாங்க, சரிங்களா? அவங்களுக்கு துயில் நேரம். இப்ப நான் பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு துயில், அவங்களுக்கு பிசினஸ் செட் ஆகாது. எப்ப 2-3 தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிறகும் 2-3 தடவை இதே மாதிரி சுச்சுவேஷன்ல கால் பண்ண, ஒண்ணு எனக்கு துயில் அவங்களுக்கு சாவு, இல்ல எனக்கு படுபட்சி இல்லை அவங்களுக்கு படுபட்சி, ஏதோ ஒரு நேரத்துல இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிசினஸ் செட்டே ஆகாது, அவங்களுக்கு அந்த விஷயம் ஒத்தே வராது. அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா அது ஒத்து வரான்னு சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க, பட் ஆனா இப்போதைக்கு அது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க பார்ப்போம்னு சொல்லி தான் சொல்லணுமோ தவிர உங்களுக்கு அது செட் ஆகாதுங்க அவ்வளவுதாங்க, உங்க லைஃபே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாதாரணமாவே நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம மூலியமா அவங்க வந்து ஒரு தெம்பு கிடைக்கணும், எனர்ஜி கிடைக்கணும். ஓகேப்பா சூப்பர்ப்பா பண்ணலாம்ப்பா வாப்பான்ற ஒரு தெம்பு கிடைக்கணும், நம்மளால முடியுன்ற நம்பிக்கை கிடைக்கணும். அவங்களுக்கு உடைச்சு விட்டுறக்கூடாது. நம்ம இங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, சரிங்களா? அவங்க ஹஸ்பண்டுக்காக பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மேடம்க்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதுவா முடியாது ஐயா போன மாசம் தான்ப்பா, அவங்க பேசுறதை மட்டும் சொல்றேன், அவங்க ஆப்போசிட் எல்லாம் பேசுறான்னு தெரியல. போன மாசம் தான்ப்பா ஒருத்தர் இதே மாதிரி நெஞ்சு வலின்னு சொன்னாங்கப்பா, 2 நாள்ல போயிட்டாருப்பா அவரு. அப்படின்னா
இங்க இவர்கிட்ட பேசுறது கவனம் முடிஞ்சு போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு அந்த மேடமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்ன பார்த்துட்டு சரி ஃபோன் நான் திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சுட்டு கேட்டேன் நான், என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு. சார் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தி கால் பண்ணியிருந்தா, அவளோட ஹஸ்பண்டு கொஞ்சம் நெஞ்சு வலின்னு இருக்கான், அதான் என்கிட்ட சொன்னேன் என்ன பண்ணான்னு கேட்டா. அதான் சார் சொன்னேன் அப்படின்னா. என்ன சொன்னீங்க? போன மாசம் கூட என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, 2 நாள்ல கிளம்பிட்டாங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு, ஏங்க போன்லயே சூன்யம் வைக்கிறீங்க அப்படின்னு. என்னது போன்லயேவா, எப்படிங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலின்னு கால் பண்றாங்க, ஒண்ணு டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா ஹீலிங் எடுத்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா 2 பூண்டு பல்ல சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இது சாதாரண விஷயமா தான் இருக்கும், அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் இல்லை, இப்போ எவ்வளவு டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிருக்கு, எல்லாம் சரியாயிடும், தைரியம் கொடுங்க. அதை விட்டுட்டு போன்லயே முடிச்சு விட்டுறீங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த லேடிக்கு அந்த 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 ஒய்ஃப், அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், சுற்று பயந்துருவாங்க. பயந்து என்ன ஆகும், அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பார்ப்பாங்க, அடுத்த பார்வை எப்படா இந்த மனுஷன் கிளம்பான்னு பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு பயந்துருவாங்க, அந்த பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சொன்னேன், அவங்க திரும்ப கால் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லுங்க, கொஞ்சம் தெம்பு கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்க போன் பண்ணி புலம்புறதோ இல்ல உங்ககிட்ட ஒரு சொல்றாங்கன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தைகள் வரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. முடியும் சரியாயிடும் நம்பிக்கை வார்த்தை எதிர்பார்க்கறாங்க. முடிச்சு விடாதீங்க அப்படின்ற பிறகு மறுபடியும் போன் பண்ணிட்டு சரி இப்பதான் அதெல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லி நான் வேணே சொன்னேன். நமக்கு ஒரு அப்படியே வரணும்ல நமக்கும், ஏன்னா ஹீலர் இருக்காரு, என் பேரை சொல்லி என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. சரி அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்காரு, நீ என்ன கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா நான் பாக்குறேன்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அவங்க கால் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க. அவங்க டாக்டரை பார்த்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பேசினாலும் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்ல ராசன்ற கதையா இருந்தாலும் திரும்ப கொடுக்கணும். இது இல்லைன்னா என்னன்னு விடுப்பா போப்பா, அடுத்த வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில, விடு, ஃப்ரீயா விடு, நமக்கு எது கிடைக்குமோ நிச்சயமா கிடைச்சிரும், பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தெம்பு கொடுக்குற மாதிரி தான் நம்ம பேசணுமோ தவிர உடைச்சு விடக்கூடாது. சரிங்களா? சோ அப்ப பட்சி பார்க்கறது இன்னும் கொஞ்சம் இருக்கு. பிரசன்னம் பார்க்கறது நாளைக்கு அடுத்தது, இன்னைக்கு என்ன கிழமை, புதனா வியாழன், வெள்ளிக்கிழமை கன்னியூ ஆகும். பிரசன்னம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் பிரசன்னம் பார்க்கணும். நமக்கு நாம எப்படி பிரசன்னம் பார்த்துக் கொள்வது. இப்ப நான் அப்படியே ஜாலியா உட்காந்து இருக்கேன், ஆஸ் யூஷுவல், அப்படியே என்னடா பண்ணலாம், அடுத்தது என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்து இருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கலாமே, ஒரு 2 days கிளாஸ் டைரக்ட் லைவ் கிளாஸ் போடலாமே, ஒரு 3 days கிளாஸ் லைவ் கிளாஸ் எங்கேயாவது போடலாமே, கொல்லிமலையில போடலாமே அப்படின்னு ஐடியா தோணுது. அந்த ஐடியா தோணுன அடுத்த நிமிஷம் அதே நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட பட்சி என்ன பண்றாங்க, அரசல்ல இருக்காங்களா, ஊன்ல இருக்காங்களா, இன்னைக்கு அதிகார பட்சியா இருக்காங்களா, ஓகே அடுத்த ஸ்டெப் எடுத்துடலாம். என்ன ஸ்டெப், அந்த கிளாஸுக்கான சப்ஜெக்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறது, இல்ல அந்த கிளாஸுக்கு ஆட் கொடுக்க போஸ்டர் ரெடி பண்ணதா, ஆடுக்கு டெக்ஸ்ட் ரெடி பண்றது, என்னவோ அடுத்த ஸ்டெப் எடுத்துடலாம். சரி, இப்ப எனக்கு ஐடியா தோணுது, அன்னைக்கு படுபட்சி என்ன செய்யலாம், ஓகே நமக்கு என்ன தோணுச்சு, இந்த கிளாஸ் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா தோணுச்சா, ஓகே அதுக்கான மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம். மந்திரம் சொல்லிட்டு அடுத்த நாள் திடீர்னு ஞாபகம் வரும், 2 நாள் கழிச்சு திடீர்னு ஞாபகம் வரும், 2 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோணுச்சு இல்ல, ஓகே எடுக்கலாம்னு பார்த்தா அப்பயும் நமக்கு வந்து அரச நிலை, நம்ம எனர்ஜி லெவல் மாதிரி அரசுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே அடுத்த ஸ்டெப் எடுத்துடலாம். இல்ல 2 நாள் கழிச்சு எனக்கு ஞாபகம் வருது, 2 நாளைக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எடுக்கலாம்னு தோணுச்சு இல்ல, சரி ஓகே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா மறுபடியும் அரசு அல்லது ஊன் அல்லது ஊன் இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, சாவுல துயில இருக்குன்னா அப்ப பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க நமக்கு பதில், செல்ஃபா பாக்குறதுக்கே மறுபடியும் மந்திரம் சொல்லு. சரி மறுபடியும் மந்திரம் சொல்லியாச்சு, ஒரு 2 நாள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், 3 நாள் மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் தோணுது, மறுபடியும் சாவு அல்லது துயில் நேரத்துல நம்ம பாக்குறோம், நமக்கு ஐடியா அதே ஐடியா மறுபடியும் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த கிளாஸ் என்ன பண்ணலாம், ஓரம் கட்டி வச்சிடலாம். சரி அடுத்த நான் என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த ஐடியா எதற்காக எனக்கு தோணுச்சு, சும்மா தானே உட்காந்துருந்தோம், துயில் அல்லது சாவனத்துல ஏன் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்கு, தேர்ட் டைம் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குன்னா பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்த சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்ப எதற்காக இந்த விஷயத்த நமக்கு இப்ப கொடுத்தாங்க,
அது விஷயமா நான் இன்னும் அப்டேட் பண்ணிக்கணுமா என்ன? இப்ப விஞ்ஞான பைரவர் தந்திரம் கிளாஸ் சரிங்களா, அது திடீர்னு எனக்கு தோணுச்சு, பார்த்தா வந்து ஓகே எடுக்கலாம்னு தோணுச்சு. இதே மாதிரிதான் நடை நேரத்துல எனக்கு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் தோணும்போது நடையில தோணுச்சு. நடை ஓகே 50-50 ஓகே, பட் ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஏன் தோணுச்சு? அப்ப எனக்கு இதுவரையில விஞ்ஞான பைரவ தந்திரத்தோட நாலேஜ் என்ன? அப்ப நான் இன்னும் வேற என்ன அப்கிரேட் பண்ணிக்கணும்? அடுத்த செகண்ட் டைம் பார்க்கும்போது அதே மாதிரி நடை, தேர்ட் டைம் பார்க்கும்போது நடை. அப்ப நான் என்னோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கணுமா? அப்ப அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். சரி ஓகே, இப்ப நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதற்கான அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்ட தியானங்கள் பண்றேன், தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும் கேட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் அப்படியே வளர்க்க இப்ப நாலேஜ் எனக்கு டெவலப் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகுது. சரி ஓகே, இப்ப எப்ப இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த யோசனை எனக்கு வரும்போது பார்த்தா ஊன் நேரத்துல எனக்கு வருது அந்த யோசனை. அப்ப மத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், ஒரு 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 கிளாஸ் தானே, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், மத்தவங்க வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின் போது முதல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜ் டெவலப் ஆகணும். அப்பதான் பிரபஞ்சம் அனுமதிக்கிறாங்க. அடுத்ததாங்க ஊன் நேரத்துல தோணுது. சரி ஓகே, ஊன் நேரத்துல தோணுதா, இப்ப நம்ம ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம் அர்த்தம், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிறோம். வெரி குட். சரி, அப்ப இதை விடக்கூடாது, இன்னும் டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒரு 8 நாள் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 8 நாள்ல வந்து அவங்களோட வாழ்க்கை முன்னேறணும். அது எந்த கிளாஸ் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில அதை கத்துக்கிட்டு முன்னேறணும், அவங்க வாழ்க்கையை டெவலப் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பிரபஞ்சம் நம்ம மூலியமா சொல்லிக் கொடுக்கும். அப்ப என்னோட நாலேஜ் டெவலப் ஆக அடுத்தது என்ன வருது? அதிகார பட்சி அன்னைக்கு அரசு நேரத்துல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணுது. பார்த்தா அதிகார பட்சி, ஓ இன்னைக்கு அதிகார பட்சி சூப்பர் யார். இப்ப டைம் பார்த்தா அரசு, வாவ் இப்ப ஆட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த நேரத்துல இதுக்கு நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா, நம்ம தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வருதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அரசு அல்லது துயில் அல்லது சாவல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏன் பிரபஞ்சம் இந்த ஐடியா கொடுத்தாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு? உங்க மூலியமா ஏதோ நடக்க வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க உங்க தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு பொருளாதார தகுதியா இருக்கலாம், இல்ல அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயம். அப்ப நம்ம மெடிடேஷன்ல உட்காந்து கேட்கலாம், நம்ம யார்ட்டையும் கேட்கணும்னு கூட இல்லை. நம்ம பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க அது என்கிட்ட கேட்கலாம், என்ன சார் பண்ணான்னு சொல்லி கேட்கலாம். பெஸ்ட் எதுன்னு கேட்டா மெடிடேஷன் பண்ணுங்க. இப்ப எனக்கு இந்த விஷயத்த கொடுத்துருக்கீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கீங்க. பார்க்கும்போது பட்சி வந்து சாவுல இருக்காங்க, நார்மல் டே தான், சாவுல இருக்காங்க. நேரத்துல எனக்கு தோணி இருக்கு, எதற்காக இந்த நேரத்துல எனக்கு அந்த ஐடியா கொடுத்தீங்க? நான் இப்ப என்ன பண்ண அடுத்தது? நான் என்னோட நாலேஜ் எங்க போய் டெவலப் பண்ணிக்கிறது? சார் என்னோட நாலேஜ் என்ன பண்ணணும்? முதல்ல நான் என்ன பண்ணா எனக்கு இந்த இது சக்சஸ் ஆகும் சொல்லி கேட்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, ஏதோ ஒன்று விஷயம் சொல்லுவாங்க. அதை செய்ய நம்ம அந்த விஷயத்துக்கு எதுக்காக நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்களோ, பிரபஞ்சம் கொடுத்த ஐடியா அது கொடுத்தாங்களோ, அது அடுத்த நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும், ஓப்பன் ஆகும் நமக்கு. புரியுதுங்களா? சோ அதனால செல்ஃப் பிரசன்னம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி இன்னும் டீட்டெயில் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்து போயிடும் அந்த கேள்வி. அதனால இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரசன்னம் பார்க்கறது, செல்ஃப் பிரசன்னம் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் புரிய வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ கடைசி அந்த பிரசன்னம் பார்க்கறது மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் வீடியோ மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. கேள்விகள் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம கிளாரிட்டி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சபட்சி சாத்துறது அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து லக்ன பட்சி கத்துக்கிறது, அதற்கான பரிகாரங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதிசூட்சம் நேரம் பண்றது, அப்புறம் காரகத்துவம் கத்துக்கிறது. காரகத்துவம்னா இன்னும் நல்ல டீப்பா தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? வேற கேள்விகள் இருக்கவங்களுக்கு
மாஸ்டர் இப்போ வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்புறது, அதாவது அதுல கொஸ்டின் கேட்கறது. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டுட்டு தான் கொஸ்டின் வருவாங்க மாஸ்டர். சோ ம். அப்ப ஒரு 2-3 லைன் அடிச்சிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் இது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணுமா மாஸ்டர்? ஆமா மேடம், அதே மாதிரி தான் இப்ப வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலும் அதே தானா? அதேதான். ஓகே மாஸ்டர். அப்புறம் வந்து இந்த பிரசன்னம் அப்படின்னாவே மாஸ்டர் நார்மலா என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும் போதே வந்து இந்த சமிக்கைகள்னு சொல்லிட்டு அது கரெக்டா இருக்கா இல்லையான்றது ஒரு தடவை தானே மாஸ்டர் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி 2 வாட்டி 3 வாட்டிங்கிறது நம்மளா அது டைம் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல மாஸ்டர்? கரெக்ட் மேடம். பிரசன்னம்ங்கிறது பிரசன்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கேள்வி கேட்கறாங்க, நடக்குமா நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம ஏன் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கறோம் அப்படின்னா, இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க ஏன் எங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கணும்? ஒண்ணு உங்க பட்சி அரசு அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், இல்ல 2 மணி நேரம் கழிச்சு கேட்டிருக்கலாம். ஏன் இந்த நேரத்துல என்ன கால் பண்ணி கேட்டீங்க? அப்ப ஏதோ அது நடக்கக்கூடாது, அதனால தானே அப்படி கேட்டிருக்கேன். நடக்கக்கூடாதுதான் கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் பிரபஞ்சம் ஒரு கேட்கறது உண்மைதானா, கரெக்ட் தானே, அவங்க இது செய்ய வேண்டாமா, கன்ஃபார்ம் தானேன்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. இப்ப டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஓகே ஓகே மாஸ்டர். செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறோம். என்னப்பா நாளைக்கு கேட்கலாம், ஓகே நாளைக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றேன். நாளைக்கும் அதே மாதிரி சாவல் நேரத்தில் கால் பண்றீங்கன்னா கன்ஃபார்மா வேணாம்னு அர்த்தம். ஓகே மாஸ்டர். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அவங்களோட எனர்ஜி லெவல் மாறிடுச்சுன்னா அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கறது அர்த்தம். ஆமா, அந்த மந்திரங்கள் சொல்லி கொடுத்து அவங்க சொன்ன பிறகு மாறிடுச்சு அப்படின்னா ஓகே அவங்க செய்யலாம். அந்த மந்திரம் சொன்ன பிறகும் அவங்களுக்கு அதே மாதிரி சாவல் நேரத்துல தூயில் நேரத்துல அவங்க கால் பண்றாங்கன்னா அது வேண்டாம்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஓகே மாஸ்டர். அப்போ இது எத்தனை வாட்டி மாஸ்டர்? ஒரு 3 தடவை நம்ம கணக்கு வச்சுக்கலாமா? ஆமா, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் தான் மேடம். மேக்ஸிமம் 3 டைம்ஸ். ஓகே மாஸ்டர். தேங்க் யூ. ஓகே மேடம். சரி, இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அங்க நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டோம். உள்ளங்கைகளை மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.